ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்போ வந்தாலும் அந்த டல்லு அல்லது அதான் ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கீங்க. ஹல்லேலூயா. காலனி காமராஜர் காலனி ஹல்லேலூயாவா? ஹல்லேலூயா. இதை பார்க்கும்போது என் தேவனை நான் மகிழ்வுபடுத்துகிறேன். எப்பவுமே இங்கே வரும்போது ஒரு சொந்த குடும்பத்துக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஹல்லேலூயா. அதனால தைரியமா பேசலாம். மற்ற சர்ச்சுக்கு போனால் என்ன நினைப்பாங்களோ, எப்படி இருப்பாங்களோ அப்படின்னா, இங்கே வந்தாங்கன்னா நம்ம தைரியமா பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த காலை வேலையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் நாம் ஒரு சின்ன ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். இது என்ன செய்தினா, யோனாவை குறித்து, தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் பைபிளை மூடிடுங்க. யாரும் பைபிள் திறக்காதீங்க. ஒருத்தர் மட்டும் யாராவது பைபிள் வசனம் வாசிக்கிறவங்க மட்டும் பைபிள் திறந்து வச்சுங்க. நான் சொல்ல சொல்ல வாசிங்க. மற்ற யாரும் கையிலையும் பைபிள் வேண்டாம், மூடி வச்சிடுங்க. ஏன்னா இந்த கதை எல்லாரும் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால ஒருத்தர் மட்டும் படிக்கட்டும், மற்றவரெல்லாம் நான் சொல்றதை கவனிச்சா போதும். ஹல்லேலூயா. ஒரு யோனாவை குறித்து ஒரு பாடல். இவன் பேரு யோனா, சொல்லாமல் போனான், தரிசிக்கு கப்பல் ஏறினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். இவன் பெரியோனா, சொல்லாமல் போனான், தரிசிக்கு கப்பல் ஏறினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவுகளை யோனா மறந்து போனான். தனிமையாக அவன் ஓடி போனான், நினைவுகளை யோனா மறந்து போனான். சொல்ல பார்க்கலாம். இந்த ஏலேலோ ஐலசா சொல்லும் போது மட்டும் நீங்க ஆக்ஷன் பண்ணணும். சரியா? கடைசி வரைக்கும் இந்த பாட்டை நம்ம பாடினே இருக்கணும். நம்ம எல்லாம் இப்போ எங்க போறோம்? கப்பல்ல போறோம். சரியா? ஏலேலோ ஐலசா அப்படி பாடணும்னா எல்லாம் பார்த்துங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ, துடுப்பு போடணும். சரியா? போடுங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஐலசா ஏலேலோ. இதெல்லாம் பைபிள் கீழே வைக்க சொன்னது காரணம் தான். புரியுதா? பைபிள் யார் கையில் இருக்காது, கீழே வச்சிருங்க. நான் சொல்லும் பொழுது ஏலோன்னு ஆரம்பிக்கும் போது நீங்க துடுப்பு போடணும். கண்டு வலித்தார்கள் என்று வேதத்தில் இருக்கு. போடலாமா? ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. பின்னாடி இருக்கணும். துடுப்பே போட மாட்டாங்க. உங்க கப்பல் முழுகிற மாதிரி இருக்கு. உங்க கப்பல் முழுக கூடாதுன்னா துடுப்பு போடுங்க. ஹல்லேலூயா. பாடுவோம் இன்னொரு வாட்டி. ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. மதன் ஏலேலோ ஐலசா ஏலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலோ. கரகத்தை தூக்கின்னு, காவடி தூக்கின்னு தெருவில் அவ்வளோ ஒரு வெட்கம் இல்லாம, துணி இல்லாம, அவ்வளோ அந்த விக்கிரகத்துக்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம கிட்ட வெட்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு,
என்னை குறித்து நீ வெட்கப்பட்டினா நியாய தீர்ப்பு நாள்ல நான் உன்னை குறித்து வெட்கப்படுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெட்கப்படாம சந்தோஷமாய் அல்லேலூயா நம்ம இருக்கணும். இந்த வேளையிலும் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது வசனத்தை வாசிப்போம். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அல்லேலூயா. யாருக்கு உண்டாகி? யோனாவுக்கு உண்டாகி. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் யோனாவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். யோனா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அமித்தாவின் குமாரன் காத்தபேர் அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவன். அவன் காத்தபேர் என்ற ஊர் எங்க இருக்குன்னா நம்ம ஏசப்பா பிறந்த நசரேத் என்னும் ஊர் பக்கத்துல இருக்கிற ஊர் பேர் தான் காத்தபேர் என்ற ஊர். அவன் அங்க ஒரு ராஜாவின் அரண்மனையிலே தீர்க்கதரிசியாய் வேலை செய்தவன். அவன் மற்ற தீர்க்கதரிசியை போல மலையிலேயோ இல்ல தன்னுடைய வீட்டிலேயோ இல்ல ஒரு பாளைய வனத்திலேயோ அவன் தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்யல. அவன் எங்க ஊழியம் செய்தான்? ஒரு ராஜாவின் அரண்மனையிலே ஊழியம் செய்தான். ராஜாவின் அரண்மனையில பிரதான தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 14:25 வாசிக்க வேண்டாம். 14:25 அவனை குறித்து போட்டப்பட்டிருக்கிறது. அவன் அரண்மனையில தீர்க்கதரிசி, அவன் யாரு, எங்க பிறந்தான், எல்லாமே அங்க அவனுடைய வாழ்க்கை வரலாறு அங்க குறிக்கப்பட்டிருக்கு. அந்த யோனா சாதாரண ஆள் கிடையாது. அவன் அரண்மனையில ராஜாவுக்கு கீழாய் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மனுஷன். அல்லேலூயா. காத்தபேர் என்ற ஊரில் பிறந்த ஒரு மனுஷன். அது நாசரேத் ஊரின் பக்கத்துல இருக்கிறது. 800 வருஷங்களுக்கு முன்பாக, ஆண்டவர் பிறந்து 800 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தவன் தான் யோனா. அவனுக்கு பணம் கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவன் அரண்மனையில வேலை செய்ததுனால அவனுக்கு மாசம் மாசம் என்ன கிடைக்கும்? அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அரண்மனையில வேலை செய்தா அந்த வேலையாட்களுக்கு அரண்மனைக்கு வெளியே வீடு இருக்கும். அவனுக்கு எல்லா வசதியும் இருந்தவன். அவனுக்கு ஒரு நாள் என்னாச்சு? கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாச்சு. அல்லேலூயா. அந்த யோனா என்ற பெயருக்கு புறா என்று அர்த்தமா? புறான்னா நமக்குலாம் என்ன தோணுது? சொல்லுங்க பார்க்கலாம். புறானா என்ன உங்க மனசுல வருது? சீக்கிரம் சொல்லுங்க. பரிசுத்தம். ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தவன பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில ஆண்டவர் மேல் அமர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது கபடற்றது. ஆனா வேதம் சொல்லுகிறது பாம்பை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபரற்றவர்களாம் இருக்கும். புறா ஒரு கபரற்ற பறவை. அடுத்தது வேற என்ன தோணுது உங்களுக்கு? சுத்தமானது. சமாதானம். வெரி குட். அது சமாதானம். ஏசாயால ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவர் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் உண்டு, தெய்வங்கள் உண்டு. ஆனா அவங்களுக்கும் நம்ம ஏசப்பாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம ஏசப்பா மட்டும்தான் சமாதான பிரபு. வேற எந்த ஒரு கடவுளையும் சமாதானம் சொல்லவே முடியாது. ஏன்னா அதுல பழி வாங்குகிற கடவுள், கொல்லுகிற கடவுள், ஒரு உயிரை எடுக்கிற கடவுள். ஆனால் நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் இயேசுசாமி சமாதான பிரபு. அல்லேலூயா. பெரிய நாமத்தை உடையவர். அல்லேலூயா. அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்ப அந்த யோனா
அந்த புறாவுக்கு இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, தூது செல்லும் புறா. இந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா புறாவை தூது அனுப்புவாங்க. ஒரு நாடை விட்டு நாடு, ஒரு வீட்டுல இருந்து வீடு, அது மாதிரி ஒரு தூது அனுப்புவாங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவன் யோனாவை போல தெரிந்து கொண்டாராம். யோனாவின் தேவன் நம் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோனாவை போல, புறாவை போல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த யோனாவை குறித்து பார்க்கும்போது நமக்கு சபைக்கு ஏற்ற செய்தியையும் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்ற செய்தியும் நம்ம இந்த வேலையில பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. இந்த வேலையில தூது செல்லும் புறா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபோன்ல பேசிப்பாங்க, என்ன மச்சி அப்படி இப்படின்னு பேசிப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நமக்கு ஃபோன் பில் அதிகமாக வருது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், புறா ஒன்று வாங்கிட்டு நம்ம தூது அனுப்பிச்சு பேசிக்கலாம், புறா காலில் கட்டி பேசிக்கலாம், அப்போ ஃபோன் பில்லு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, சரிட்டு புறாவில் செய்தி அனுப்புவாங்க, என்ன மச்சி எப்படி இருக்கிற, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், அது மாதிரி டெய்லி பேசிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த புறா இன்னொரு நண்பன் வீட்டுக்கு வந்துதான். ஆனால் காலில் சீட்டே இல்லையா. அப்போ அந்த நண்பன் என்ன பறந்து வரும்போது சீட்டு எதுனா விழுந்துச்சா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டானா, டேய் இன்னைக்கு ஏன்னா நீ புறா காலில் இதுவே கட்டலை அப்படின்னு கேட்குமா. அந்த பையன் சொன்னானா, சேச்சா அப்படிலாம் இல்லை, நான் தான் கட்டலை, நான் கட்டாம தான் அமிச்சேன். ஏன்டா அப்படி அமிச்சேன் கேட்டா, நான் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன் உனக்கு அப்படின்னு சொன்னான். இது எதுக்காக சொல்றேன்னா, தூது சொல்லும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கமே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கமே தூது செல்லும் படியாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அப்படியாக யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மோடு பேசுகிற தேவன். அவர் அது யாரோட, யோனா அவன் கேட்கல. வேதத்துல சொல்ல சாமுவேலை போல என்னோட பேசுங்க பேசுங்கன்னு கேட்கல. ஆனா அவன் பேசாமலேயே தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்னாச்சு, யோனாக்கு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சாமி நம்மோடு பேசுகிற தேவன், மற்ற தெய்வத்தை போல அல்ல. பாடல் மூலியமாய் நம்மோடு பேசுவார், வசனத்தின் மூலியமாய், பைபிள் மூலியமாய் நம்மோடு பேசுகிற தேவன், பாடல்கள் மூலியமாய் நம்முடைய பேசுகிற தேவன். பாடல் மூலியமா சினிமா பாட்டு மூலியமா இல்ல, நாம் ஆவிக்குரிய பாட்டின் மூலமாய் தேவன் நம்மளோடு பேசுகிறார். இப்போ இந்த காலத்துல அநேக சபையில சினிமா பாட்டு மூலியமா பேசுறாரு. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். அவர் ஜெபத்தின் மூலியமாய் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்தவான்களோடு நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம். அவருடைய வார்த்தை எப்படி ஆகும் உங்களுக்கு சில நேரத்துல நம்ம கிட்ட எப்படி பேசுவார், சில நேரத்தில் கனவின் மூலமா, நம்ம தூங்கும் பொழுது கனவின் மூலமா பேசுவார். அதனால எல்லா கனவும் ஆண்டவர் பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. தேவன் சில காரியங்களை எப்படி ஆகிலும் நம்மோடு பேசுவார். அதனால தீர்க்கதரிசியை கண்டு ஓடுகிற அநேக கூட்டங்கள் இருக்கிறாங்க. இந்த சிஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உண்மையாவே சொல்றேன், அப்படி நீங்க தேடி ஓடுனீங்கன்னா அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஆண்டவருக்கு பதிலாக அந்த மனுஷனை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு சமம். பிரியமானவர்களே, தேவன் எல்லோரோடும், பாஸ்டரோடு தான் பேசுவார் கிடையாது, எல்லோரோடும் தேவன் பேசுகிற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தான் யார்கிட்ட பேசினாரு, திடீர்னு ஒரு நாள் யோனா கிட்ட பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, ஹல்லேலூயா. 2வது வசனத்தை படிங்க ஆண்டி. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். வந்து எட்டினது என்றார். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ எழுந்து.
நீ எழுந்துனா அப்பா ஏச்சு போப்பா அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு அர்த்தம் கிடையாது. நான் அதை பார்க்கும்போது அந்த எழுந்து என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் யாருன்னு நான் சொன்னேன்? அவன் நல்ல வசதியாய் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு பதவியில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவனை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நினைவுக்கு போ. எழுந்துன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு மேன்மையாய் தோன்றுகிற காரியங்களை விட்டு எழுந்து உன்னுடைய என்ன சொல்ற, நீ மேன்மையா எதை நினைத்திருக்கிறோ, சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை விட்டு எழுந்து நீ எங்க போ? நினைவுக்கு போ. அதுதான் அதோட அர்த்தம். அதாவது வேதம் சொல்லுகிறது, பரலோக வாசல் எப்படிப்பட்டது? இக்கட்டானது, நெருக்கமானது. அதுல பிரவேசிக்கிற ஒரு சிலர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் ஆண்டவர் எங்க அனுப்புறாரு யோனாவை? நினைவுக்கு. அப்ப நினைவு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, பயங்கர கொடூரமான ஒரு பட்டணம், வறட்சியான பட்டணம், பாலைவன பட்டணம். அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் கொடுமையான ஜனங்கள், சாகடிச்சிருவாங்க. அங்க போனா வசதியா இருக்காது, வசதியா வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நினைவு. ஆனால் இவன் எங்க போனா? வேதம் சொல்லுது தர்ஷீஷ். நினைவுக்கும் தர்ஷீஷுக்கும் என்ன வித்தியாசம்னா, தர்ஷீஷ் என்ற பட்டணம் எப்படின்னா நம்ம கோவா மாதிரி. யாரெல்லாம் கோவா போயிருக்கீங்க? மதன் மட்டும் தான் போயிருக்கிறோம். கோவா எப்படிப்பட்டது? அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானல் போறோம் இல்லையா, அங்க போனா எப்படி இருக்கலாம்? நல்லா குழு குழுன்னு இருக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்ல இயற்கையை சுத்தி பார்க்கலாம். தர்ஷீஷ் என்பது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல போனா ஜனங்கள் வந்து வரவேற்பாங்க. நினைவுக்கு போனா ஜனங்கள் வரவேற்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அடிச்சு சாகடிச்சிருவாங்க. ஆனா தர்ஷீஷுக்கு போனா ஜனங்கள் வரவேற்பாங்க. அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, சந்தோஷமாய் குதூகலமாய் இருக்கிறதுக்கு. அந்த காலத்துல தர்ஷீஷ் என்பது ஸ்பெயின், இப்ப இருக்கிற ஸ்பெயின் நாட்டு தான் தர்ஷீஷ். அந்த காலத்துல அவன் வந்து அதான் நினைவுக்கும் தர்ஷீஷுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அங்க வந்து கடுமையான காரியங்கள், இங்க போனா நல்ல சுகபோகமா வாழலாம். இதுதான் இந்த ரெண்டு நாட்டுக்கும் வித்தியாசம். அப்ப ஆண்டவர் இவனை எங்க போக சொல்றாரு? நினைவுக்கு போக சொல்றாரு. சில காரியங்கள் தேவன் நம்மோடு பேசும்பொழுது அந்த காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஆண்டவர் வந்து சில சொல்லுவார், நீ வந்து அதாவது நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறத நல்லா சந்தோஷமா இருப்போமா, வேத வாசிக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கோமா, ஜெபம் பண்றத சந்தோஷமா எடுத்துக்கோமா? எது? ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார்? நீ ஜெபின்னு சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேச ப்ரையாரிட்டி எது கொடுப்போம்? வேதம் வாசிக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமா, செல்போன் நோண்டுறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமா? இயற்கையாகவே இது வந்து எல்லாருடைய சுபாவம். இது வந்து சாத்தான் ஒவ்வொரு இருதயத்திலும் விதைத்த காரியங்கள். நீதி உள்ளது, பரிசுத்தம் உள்ளது என்னைக்கும் கடினமும். அது வந்து ஈஸியா என்னைக்குமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது வேதத்தின்படி. அதுதான், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயும் பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகினதாயும் இருக்கிறது. அது மிகவும் கடினமானது. அதனால் இங்க வந்து அவன் எதுக்கு நினைவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஓடினான்னா, இதுதான் வித்தியாசம். அவன் வந்து எங்க போனான்? நினைவுக்கு போனா நம்மளை எப்படியும் சாவடிச்சிருவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? தர்ஷீஷுக்கு போகும்படியாக ஓடுகிறான். ஹல்லேலூயா. என்ன எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க? ஏலேலோ ஐலசா ஏலேலோ போடுங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. போனானே போனானே அதிகத்தில் அயர்ந்தே நித்திரை போனானே. போனானே போனானே யோனா அயர்ந்தே நித்திரை போனானே. காணாமல் போனானே கர்த்தரின் பார்வையில் கடந்து போனானே.
போனானே, கர்த்தரின் பார்வையில் கடந்து போனானே. தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவதனை அவன் மறந்து போனான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவுதனை அவன் மறந்து போனான். போல ஹல்லேலூயா ஐலசா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஐலசா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஐலசா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஐலசா ஹல்லேலூயா. ஏன்னா பாம்பின் கால் பாம்பரின் மாதிரி உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணினே இருந்தால் தான் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம யோனா யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுது. ஏன் தரிசிஷம் நினைவுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. அப்பொழுது என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க அப்பொழுது. ஆக்சுவலா யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இருக்கா? சரி, வச்சுக்கோ, நான் சொல்றேன். அப்பொழுது அந்த தமிழ் வார்த்தையில அந்த 3வது வசனத்துல அப்பொழுது என்று ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா அது அப்பொழுது கிடையாது, அதனால். ஹல்லேலூயா. அது என்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பட்னு இருக்கு, இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீப்ரூ பைபிள்லயும் பாத்தீங்கன்னா ஆனால். அதுதான் ஆனால், அப்பொழுது கிடையாது. ஆனால் அப்பொழுதுக்கும் ஆனாலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வசனத்துல அப்பொழுதுக்கு பதிலா ஆனால். ஆனால் அப்படி போட்டு படிங்க ஆண்டி இந்த வசனத்தை. ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போனான். ஹல்லேலூயா. இன்னொன்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் அதாவது காத்தபேர் என்ற ஊர்ல இருந்து யோப்பாவுக்கு போனான். அவன் பிறந்த ஊர்ல இருந்து யோப்பா, அதுக்கு ஒரு நாள் நடந்து போகணுமா. ஒரு நாள் நடந்து போனாதான் அந்த யோப்பாக்கு போனாதான் இவன் எங்க போக முடியும்? தர்ஷீசுக்கு. அங்கதான் கப்பலே ஏற முடியும் அவனால. அப்போ அந்த காத்தபேர்ல இருந்து யோப்பாவுக்கு ஒரு நாள் பயணம் நடந்து போகணும். அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா அவன் எங்க தங்கி இருந்தானா? அடித்தளத்தில் தங்கி இருந்தான். நம்ம இப்ப இருக்கிற கப்பலுக்கும் அந்த அப்போ இருந்த கப்பலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப யோனாவை பத்தி அவன் எங்க தங்கி இருந்தான், என்ன பண்ணான், எல்லாம் ஏன் சொல்றேன்னா பின்னாடி நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். அப்பதான் புரியும். ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ்ல கேட்கிற கதை வேற, நான் சொல்ற கதை வேற. உங்களுக்கு அப்பதான் நல்லா புரியும். ஹல்லேலூயா. அப்ப இருந்த கப்பல் எப்படின்னா பாய்மர கப்பல் இல்லையா? இப்ப இருந்த கப்பலை பார்த்திருப்பீங்க, டைட்டானிக் பார்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. டைட்டானிக்ல பார்த்திருப்பீங்க, பெரிய கப்பல். அப்ப இருந்த கப்பல் பார்த்தீங்கன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், மிடில் கிளாஸ்னு கிளாஸ் இருக்கு. அவன் எங்க போய் தங்கினானா? அடித்தளத்துல போய் தங்கினான். அடித்தளம் என்பது அப்போ இருக்கிற அந்த பாய்மர கப்பல்ல கீழே இருக்கிற அடித்தளம் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், காஸ்ட்லியான ஒரு இடம். அவன் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கூலி கொடுத்தான். தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து. அவன் யாரு? கூலி கொடுத்தான். கூலி கொடுத்தான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? வசதியானவனா இருந்திருப்பான். அரண்மனையில வேலை செஞ்சவன், நல்ல வசதியானவன். அவன் என்ன பண்ணான்? கூலி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தங்கியிருக்கான். அந்த காலத்து கப்பல் அடித்தளத்துல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா இப்ப இருக்கிற ஷிப்லாம் இருக்கு இல்லையா, டைட்டானிக் ஷிப், அந்த மாதிரி பெரிய ஷிப்ல டாப் ஃப்ளோர்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா
புயல் வந்துச்சுன்னா, அப்ப இருக்கிற பாய்மர கப்பல்ல புயல் வந்துச்சுன்னா கப்பல் இப்படி ஆடும். இப்படி ஆடும்பொழுது அது கீழே இருக்கவங்களுக்கு ஷேக்கிங் கம்மியா இருக்கும், மேல இருக்கவங்களுக்கு ஷேக்கிங் அதிகமா இருக்கும். இன்னொன்று, அந்த பாய்மரம் எல்லாம் புயல் அடிக்கும் போது இடிஞ்சு உடைஞ்சு கீழே விழுந்துடும். விழும்போது ஃபர்ஸ்ட் தளத்தில் இருக்கவங்களுக்கு தான் அடிபடும், அந்த ஏரியா தான் டேமேஜ் ஆகும். இன்னொன்று, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்கன்னா அந்த மேல் தட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதனால பணம் உள்ளவர்கள், வசதியானவங்க கீழ்த்தட்டில் தங்க வச்சுருவாங்க. அப்படி தங்க வச்சவங்க தான் யாரு? யோனா. அந்த யோனா என்ன பண்ணானா, கப்பல் ஏறி எங்க போனா? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி, பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவனோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமா, ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஸ்டார்டிங் அப்பொழுது குறித்து நம்ம படிக்கலாம். அதன் ஆனால் நினைவுக்கு போகாமல் எங்க போனா? ஆனால் ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னார். ஆனால் யோனாவோ தரிசிச்சுக்கு போனான். இந்த ஆனால் என்ற வார்த்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில நிறைய இருக்கு. நம்ம கூட அப்படிதானே இல்ல? ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியவில்லையே. பைபிள் படிக்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் தூக்கம் வந்துடுது. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் பிரச்சனை அதுதான். ஆனால் எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடிய மாட்டேங்குது இல்லையா? இன்னைக்கு இப்ப தசமபாகம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வீட்டுல என்ன வந்தது? செலவு வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக பேர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பிசாசு பண்ணிட்டான், பிசாசு செஞ்சுட்டான். யோனாவும் அப்படிதான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யோனா வந்து என்ன சொல்லியிருப்பான்? நான் தர்ஷிச்சுக்கு நினைவுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் தர்ஷிச்சுக்கு போயிட்டேன், பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம இதில் பார்க்கும்போது யோனாவின் புத்தகத்துல பிசாசே கிடையாது. யோபு புத்தகத்துல பிசாசு இருக்கிறான், யோனாவின் புத்தகத்துல பிசாசே கிடையாது. அதுல அவனுக்கு யோனா புத்தகத்துல பிசாசுக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் பிழையான காரியங்களை நாம் செய்துவிட்டு, நாம் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் விரும்பாத காரியத்தை செய்துவிட்டு நாம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பிசாசு பண்ணிட்டான், பிசாசு செஞ்சிட்டான் இப்படின்னு சொல்றோம் நம்ம. ஹல்லேலூயா. இதுதான் இங்க வந்து யோனா சொல்லுகிறான். யோனாவும் அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறான். ஆனால் நினைவுக்கு போகாமல் தரிசிச்சுக்கு கப்பல் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை விட்டு, ஆண்டவர் சொல்லுகிற பாதையை விட்டு அவன் திரும்பி போனான். ஆபிரகாம் குறித்து பார்க்கும்போது அவன் அப்படிதான், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ற ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் ஆப்போசிட் டைரக்ஷன், வடக்க போக சொன்னா தெற்க போறான், ஆரானை நோக்கி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் சில பேர் சொல்லுவாங்க, யோனாவை கேட்டது அவங்க சொல்லியிருப்பான், நான் வந்து தீர்க்கதரிசி, என்னோட ஆண்டவர் பேசுகிறார், நான் நின்று தரிசிச்சுக்கு போகும்போது ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல, ஏன் தடுத்து நிறுத்தல? இன்னைக்கு அநேக பேர் சொல்லுகிற காரியம், நான் வந்து தவறு செய்யறேன், தப்பான காரியங்கள் செய்யறேன், ஆண்டவர் என்னோட பேசட்டும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தப்பான காரியங்களை போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை தடுத்தெல்லாம் நிறுத்தவே மாட்டார். உங்களுக்கு பாடம் கற்பிக்காம அவர் வந்து உங்களை கையை பிடிச்சி நிறுத்திட்டு நீங்க வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் வந்து தடுத்து நிறுத்தல. யோனாவை அவன் ஏசப்பா தடுத்து நிறுத்தல. என்ன பயங்கர என்னது துஷ்டாவது என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்படி யோனா போகிற காரியத்தை தேவன் ஒரு நாள் தடுத்து நிறுத்தல, அவனை அப்படியே விட்டுட்டாரு. அவன் வந்து பாட்டு பாடுவோம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ
7:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆமென். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க ஆமென். பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென். ஹalleluya. இது எந்த சமுத்திரம் என்றால் பசிபிக், அதாவது மத்திய சமுத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய சமுத்திரம்னா பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இதெல்லாம் சேர்ற இடம் தான் மத்திய சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமுத்திரத்துல இயற்கையாகவே புயல் வருமா. அங்க வந்து அது ரொம்ப டெய்லி நடக்கிற ஒரு ரொட்டீன் இது காரியங்கள். அது அப்படி என்றால் இதை யார் அனுமதிக்கிற ஒரு காரியம்? யார் அனுமதிக்கிறா? தேவனே அதை அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில இந்த மாதிரி ஒரு காரியம், தேவன் அனுமதிக்கிற இந்த காரியம், பெருங்காற்று, புயல், சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை ஆண்டவர் விட்டார். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள், நம்மளுக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனைகள், நோய்கள், இதெல்லாம் பார்த்தோன்னா ஏன் வந்ததுன்னே தெரியாது. நான் பார்த்தேன், நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தேன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அநேக பரிசுத்தவான்கள் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அநேக பரிசுத்தவான்கள் கடன் பொருளாதார பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அநேக கிறிஸ்தவர்களும் உலகத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சபைக்கு வருகிறது தேவனை அறிந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி என்றால் இந்த கடன் பிரச்சனைகள் 3 காரியங்களால நமக்கு வந்து பாதிக்குது. ஒன்று, இயற்கையாய் வருகிற காரியங்கள் இருக்கு. இயற்கையாய் வந்துன்னா வயசாகும் போது என்ன பண்ணும்? பலவீனம் வரதான் செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பலவீனம் வரும்பொழுது அந்த கப்பலில் கூட பார்த்தீங்கன்னா, புயல் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா, அந்த பாரம் போகும்படி கப்பலில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தூக்கி கடல்ல போட்டாங்கன்னு போட்டிருக்கு. அதுபோல இயற்கையான நோய்கள் பாதிப்பு நம்முடைய சரீரத்தில், பொருளாதாரத்தில் வரும்போது நாம் யோசித்து பார்த்து அந்த நோயை எப்படி சுகமாக்கணும், நம்ம விட வேண்டிய காரியத்தை நாம் விட வேண்டும். டயட்டை ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி காரியங்களை இயற்கையாய் நாம் செய்து இயற்கையான வழியில அதை செயல்படுத்தணும். இன்னொன்று காரியங்கள், முதல்ல இயற்கையாய் வருகிற காரியங்கள். இன்னொன்று பிசாசு. பிசாசினாலே நமக்கு புயல் காற்று வரும், நமக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எப்படிப்பட்ட காரியங்களும் நம்மளை பாதிக்கும். வேதத்தை பிசாசினால வர காரியங்களை நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம். எப்படி ஜெயிக்கலாம்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், நமக்கு வரும் பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாவற்றையும் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம விட்டு ஓடி போவோம். அல்லேலூயா. மூன்றாவது, நமக்கு வர பிரச்சனைகள் எப்படின்னா, சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிற காரியம். நாம் தவறான வழியில போகும்பொழுது, தேவனை விட்டு பிரிந்து போகும்படி, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். அதை எந்த மாத்திரையாலையும் சரி பண்ண முடியாது, எந்த மருந்தாலும் சரி பண்ண முடியாது. நமக்கு வருகிற பிரச்சனைகளை எதை கொண்டும் சரி பண்ண முடியாது. ஆண்டவர் மனம் வைத்தால் தவிர மற்றபடி அதை ஒருபோதும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி காரியங்களை தேவன் சில வேளையில நம்ம இடத்துல அனுமதிக்கிறார். அப்படிதான் யோனாவுடைய வாழ்க்கையிலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி நினைவுக்கு போகாமல் தர்ஷிசுக்கு ஓடும் பொழுது, தேவனை ஏமாற்றலாம் என்று நினைக்கும் பொழுது, அந்த இடத்துல தேவன் அனுமதிக்கிற காரியம் என்ன? ஒரு பெரிய புயலை தேவன் அந்த இடத்துல அனுமதிக்கிறார். பெரிய காற்றை அந்த சமுத்திரத்தில் அனுமதிச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக அதை அனுபவிக்கிறார். யோனா 1:5 வாசிங்க. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால்
கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யாரு? யோனா என்ன பண்ணான்? எந்த நித்திரை பண்ணினான். கப்பல்ல இருக்கவங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியல. காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, நம்ம கப்பல் உடையிற மாதிரி இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த போட்டு அவ்வளோ ப்ரெஷர்ல காத்து அடிக்குது, புயல் அடிக்குது. எப்படியாவது உயிர் தப்பணும்னு நினைக்கும் பொழுது, ஆனா யோனா மட்டும் என்ன பண்றான்? அடித்தட்டில் போயிட்டு இறந்து தூங்குறான். இன்னைக்கு நம்முடைய சபையிலையும் அப்படிதான் நிறைய பேர், ஒருத்தரால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாத்தீங்களா? சபை ஊழியங்களை சில பேர் கெடுத்துருவாங்க. சபை ஊழியம் நடக்காதபடி சபை பேரை கெடுத்துருவாங்க சில காரியங்களை செய்துவிட்டு. ஆனா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த யோனாவை போல போய் தூங்குவாங்க. சபையின் காரியங்களை கெடுத்து விட்டு, ஊழியங்களை கெடுத்து விட்டு, பாஸ்டர் எல்லாம் பதறின்னு இருப்பாங்க. ஐயோ என்ன பண்றது, நம்ம ஊழியம் கெட்டு போச்சு, சபை பேர் கெட்டு போச்சு அப்படின்னு பதறின்னு இருப்பாங்க. ஆனா அவங்க மட்டும் போய் தூங்குவாங்க. அவன் குடும்பத்தை எடுத்துக்கிட்டேன்னா குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கெடுத்துருவாங்க. ஒரே நபர் இங்க அந்த கப்பல்ல எவ்வளோ பணக்காரங்க போயிருப்பாங்க. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போற ஒரு கப்பல், சாதாரண கப்பல் கிடையாது. அவன் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு கப்பல். அந்த கப்பல்ல புயல் வந்தோன்னா என்ன பண்ணிட்டாங்க? அந்த பொருளெல்லாம் தூக்கி போடுறாங்க. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கடல்ல இருந்து அந்த பெரிய கப்பல் மாத்திரம் இல்ல, சின்ன சின்ன படகு வச்சிருந்தவங்க எல்லாருமே அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தனால பாதிக்கப்பட்டது. அந்த ஒருவன் யோனா என்ன பண்ணானா? அடித்தட்டில் போயிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் சில பேர் குடும்பத்தை கெடுத்து விட்டு, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொண்டு குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்து விடுவாங்க. அவங்களால இந்த குடும்ப சந்தோஷமே போயிடும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? நிம்மதியா தூங்குவாங்க. ஹல்லேலூயா. நம்ம துப்பாக்கி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழல் இருக்கும், அந்த கைப்பிடி இருக்கும், அந்த ப்ரெஸ் பண்றாங்கல்ல ட்ரிகர், அது ப்ரெஸ், அதுக்கு தமிழ்ல என்னன்னா வில்லு, அது பேர் வில்லாம் தமிழ்ல ட்ரிகர். அதாவது கேட்டோம்னா இந்த பைப்புனா அந்த பைப்பு நான் கிடையாதுன்னு, அந்த கைப்பிடியா அது நான் கிடையாது, குண்டா நான் கிடையாதுன்னு. ஆனா அவங்க யாரா இருப்பாங்கன்னா ட்ரிகரா இருப்பாங்க. அதை அழுத்தி விட்டுட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஜஸ்ட் ட்ரிகர் தான், நான் வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ட்ரிகர்னால தான் நான் பெரிய பிரச்சனையே ஆகும். இங்க யோனா காரியமும் அதே போலதான் ஆச்சு. யோனா அவன் செய்த ஒரு மீறுதலின் நிமித்தம் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்பொழுது அவன் மட்டும் என்ன பண்றான்? போயிட்டு தூங்கி கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க. 1:9 இல்ல 9 வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க தூங்கிட்டு இருக்கான். அப்ப மாலுமி வரான். மாலுமி கேட்குறாங்க, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேட்கும்போது, இங்க யாரோ ஆண்டவருக்கு மீறுதலா வந்துட்டாங்க, அது யாரா இருக்குன்னு சீட்டுக்குழிக்கு போடும்போது யார் பேர் விழுந்துச்சு? யோனா பேர் விழுந்துச்சு. அப்ப அந்த யோனாவை பார்த்து கேட்குறாங்க, யாரு நீ எங்க இருந்து வந்த, எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னும் போது அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனுடைய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல பார்த்தோம், அவனை கேட்கிறாங்க, அவனாலதான் இந்த பிரச்சனை, அவனாலதான் எல்லாமே வருது. ஆனால் அவனை கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, பெருமை பாராட்டுகிறான். 2 காரியங்கள் இதுல பேசுறான். ஒன்னு பெருமையாய் பேசுகிறான், இன்னொன்னு பொய் சொல்றான். பொய் என்ன சொல்றான்னா, கர்த்தருக்கு பயந்தவன் சொல்றான், பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. இப்படி இன்னைக்கு அநேக பேர் பெருமை பேசுகிற காரியம், சபையில பெருமையாய் பேசுகிற காரியங்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா ஆண்டவருக்கு விலகி ஓடுகிற
பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பைபிள் நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இத்தனை மணி நேரம் வேதம் வாசித்தேன். உண்மையாய் வேதம் வாசிக்கிறவங்க நான் இவ்வளோ அதிகாரம் வாசித்தேன்னு பெருமையாய் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. உண்மையாய் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் அவங்க ஜெபம் பண்ணதா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, உண்மையாய் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியும், அவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தோன்னா பரிசுத்த காத்து வந்துடும். பரிசுத்த காத்து எப்படின்னா, நான் போய் கேட்பேன், எப்படி பிரதர் இருக்கீங்க? உடனே அப்படின்னு சொல்லுவோம். காத்து வந்துடும், பரிசுத்த காத்து. அவங்க கிட்ட என்ன ஏன் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ ஒரு மாதிரியா பேசுறீங்கன்னா, அது பரிசுத்த காத்து கிடையாது. அந்த மாதிரி பெருமை பேசுகிறவர் இங்க யோனா ஆண்டவரை ஏமாற்றி வந்துட்டு தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறான். நான் எபிரேயன், நான் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியா இருக்கிறவன் என்று பெருமை பாராட்டுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்ம இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் தான். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, யோனா 1:10. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. அதாவது இவன் தேவனை அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு யோனா, இவன் தேவனுக்கு பயப்படல. ஆனா வெளியில இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லுகிறது. அவங்க கேட்கிறாங்க, அந்த மனுஷர்கள் மிகவும் பயந்து. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளில் பயம் இல்லாமல் போயிடுச்சு இல்ல. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி உடை உடுத்துவதில்லை, பரிசுத்தத்தில் அநேக சபை இன்னைக்கு ஜனங்கள் அப்படிப்பட்ட சபையை தான் ஓடி போறாங்க, அப்படிப்பட்ட சபையை தான் நோக்கி போறாங்க. பயபக்தி இல்லாத ஒரு காரியம், குடும்பத்துல பயபக்தி இல்லை, தேவனுக்கு முன்பாக பயபக்தி இல்லை. நேற்று கல்யாணத்துல நாங்க பாஸ்டருக்கு தெரியும், சினிமா பாட்டு போடாதீங்கன்னு சொன்னா கூட அவங்க கேட்கவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ல சில பேர் ஒரு கும்பல் இருக்கிறாங்க, அந்த சொந்தக்காரங்க. நாங்க சொல்றோம் சினிமா பாட்டு போடாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பயமா தெரியல. தேவனுக்கு முன்பாக நம்ம இப்படி செய்யறோமே அப்படின்றதே இல்லாம போயிடுச்சு. நாங்க எவ்வளவு போய் தடுத்து பார்க்கிறோம், அண்ணன் போய் சொல்லுது, நான் போய் சொல்றேன், எல்லாம் சொல்றோம். ஆனா அவர்களும் கிறிஸ்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, பயம் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் கிறிஸ்தவை அறிந்தவர்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம இது மாதிரி ஒரு பரிசுத்த விவாதத்தில் இந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டு போட்டு இந்த மாதிரி பண்றோமேன்னு அந்த பயம் கூட இல்லாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள். நான் அவங்க மாப்பிள்ளையும் சொல்றாங்க, அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க அதை கேட்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. எங்களுக்கு இதில் தான் ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் சமாதானம் கெட்டு போய் அந்த இடத்துல ஒரு மனக்கசப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ போய் தொலைங்க நாங்கள் விட்டுட்டோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நேரத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல இருக்கு. அநேக கிறிஸ்தவ சபைக்குள்ள சினிமா பாட்டு, அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பயம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யோனாவுக்கு பயம் இல்லை. அவன் தைரியமா போய் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் எபிரேயன் என்று சொல்றான். அவன் போய் அயர்ந்து நித்திரை பண்றான். அவனுக்கு ஒரு பயமும் இல்லை, தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று அந்த பயமே இல்லாம போயிடுச்சு. அவன் இருக்கிறான். அதுதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா 12 வாசிங்க. யோனா 12. நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, அப்ப இதுக்கு என்னதான் வழின்னு யோனா கிட்ட கேட்கும் போது யோனா சொல்றான், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க,
கடல்ல போட்டுருங்க. கடல்ல போட்டீங்கன்னா கடல் என்ன ஆயிடும்? அமைதியாயிடும். யாருக்கு தெரியுது? யோனாக்கு தெரியுது. அவனுக்கு தெரியுது என்னாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுது. அப்ப இந்த அந்த காத்தபேர்ல இருந்து யோப்பாவுக்கு ஒரு நாள் நடந்து வரணும். தேவனுக்கு விரோதமாய் அவன் ஒரு நாள் நடந்து வந்து பயணம் வந்து தர்சிச்சுக்கு போகிறதுக்கு அவ்வளோ துணிகரமா ஏறுகிறவனுக்கு கடல்ல குதிக்க தெரியாதா? கப்பல்ல இருந்து குதிக்க தெரியாதா? ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நீங்க என்ன தூக்கி போடுங்க, நான் குதிக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன தூக்கி போடுங்கன்றோம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் இப்போ ஷார்ஜால நான் போகிற ஒரு மலையாள சர்ச்சில் இப்படிதான் ஒரு பிரச்சனை ஆச்சு. ஒரு நபரால் அநேகர் இடறி போயிட்டாங்க. இடறி போகும்போது பாஸ்டர் வந்து என்ன இன்னொருத்தர் 3 பேர் கூப்பிட்டு கேட்டார், நம்ம என்ன அந்த அந்த ஆளால் இப்படி ஆயிடுச்சு, இந்த ஒரு நபரால் இந்த சபைக்கு இடர்கள் வந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஒரு ஆளால் பிரச்சனைனா அந்த ஆளை சபைக்கு வராமல் என்ன பண்ணிடணும், அனுப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு செத்தையும் என்ன பண்ணோம், நார பண்ணிடும். தயவு செய்து அவன் அந்த நபரை சபைக்குள்ள இருந்து வர விடாம பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளை கூப்பிட்டு பாஸ்டர் பேசுற, நீங்க இனிமேல் இந்த சபைக்கு வராதுங்க, உங்களால இத்தனை பிள்ளைகள் இடறி போறாங்க, நீங்க இப்படி தப்பா செய்றீங்க, நீங்க சரியில்லை, நீங்க மனம் திரும்புங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு சர்ச்சுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து வராமலாம் இருக்க மாட்டேன், நீங்க என்ன வெளியே அனுப்பிச்சிடுங்க. என்ன சொல்றாரு அவரு? நான் போக மாட்டேன், நீங்க என்ன வெளியே அனுப்பிச்சிடுங்க. அப்போ நான் சொன்னேன் பாஸ்டர், சரிங்க பாஸ்டர் நீங்களே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லும்போது அவர் பாஸ்டர் சொல்லிட்டாரு, சரி நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அந்த நபர் என்ன பண்ணாருன்னா எல்லா சபைக்கும் போய் என்ன பாஸ்டர் வெளியே அனுப்பிச்சிட்டாரு, என்ன பாஸ்டர் வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரு. இதே காரியத்தை தான் இங்க யோனா என்ன பண்றான், நான் குதிக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க என்ன சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை உணர்ந்தவன், வேதத்தை அறிந்து தீர்க்கதரிசி. அவனுக்கு தெரியும், நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்ன தூக்கி போடுங்க, நான் பணம் திரும்பி நான் பரலோகத்துக்கு போயிடுறேன், என்ன கொலை பண்ணிட்டு நீங்களா என்ன பண்ணுங்க, எக்கேடாவது கெட்டுப்போங்க. இதுதான் அதோட சூட்சமும். அவன் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு நீங்க எப்படியாவது தொலைச்சு போங்க, நான் வந்து மனம் திரும்பி நான் தேவன்கிட்ட போகிறேன்னு சொல்ற காரியம் இதுதான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்தது 1:13. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்ணி போட்டார்கள். அவனை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணல, அவனுக்கு உடனே தூக்கி போடல. அந்த கப்பல்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த புயலுக்கு போராடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா வேகமா என்ன பண்ணாங்களாம், தண்டு போட்டாங்களாம். அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தண்டு போட்டாங்க. ஆனால் என்ன இல்ல, சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென். அதெல்லாம் அவங்களால செய்யாம போயிடுச்சு. 14-15 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இங்கே இந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருந்தது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிட்ட ஜனங்க யாரு? கர்த்தர் யாருன்னே தெரியாத ஜனங்க. கர்த்தர் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. யோனாக்கு தான் என்ன பண்ண கர்த்தர் யாருன்னு தெரியும். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களா, தேவனே எங்களை தப்பு, இந்த மனுஷன் நிமித்தம் எங்களை அழித்து போட்டுக்காதீங்க, எங்களை தப்பு வைங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. உடனே யோனாவை தூக்கி சமுத்திரத்துல போட்டாங்க. சமுத்திரத்துல போட்டோன்னா என்ன ஆச்சு? அமர்ந்து போனது. 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை கொண்டு தேவன் என்ன பண்ணார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் பார்ப்போம். ஐயோ, இந்த மனுஷன் இப்படி பண்றானே, ஆண்டவருக்கு விரோதமாய் பண்றானே, ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறானே, இந்த பிஜேபி காரங்க, இந்து முன்னணிக்காரங்க நம்ம சபைக்கு விரோதமாக எழும்புகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. அவங்க பண்ணதான் ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கும் எல்லா இக்கட்டான காரியங்களில், இக்கட்டான சூழ்நிலைகளில் தான் தேவனுடைய நாமம் மகிழ்ப்பட்டது. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் எங்க துதிச்சாங்க? சிறைச்சாலையில். இக்கட்டான சூழ்நிலை துதிக்கும் பொழுது அவங்க கட்டுக்கள் உடைந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் விதவை தாய் 2 காசை போட்டான். அவருடைய பெயர் இன்றைக்கும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது போல இக்கட்டான சூழ்நிலையில நாம் துதிக்கும் பொழுது, நாம் தேவனை தேடும் பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிழ்ப்படும். இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவனை அறியாத ஜனங்களை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க ஆண்டி 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென். எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் தங்கி இருந்தான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த யோனாவோட கதை கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த புராணத்துல வர மாதிரி, மகாபாரதம் ராமாயணத்துல வர மாதிரி இது ஒரு புராண கதை, கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. இல்ல, இன்றைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஒரு மனுஷனை ஒரு பெரிய மீன் விழுங்கி 3 நாள் கழிச்சு கக்கி இருக்கு. உண்மையாவே நடந்த கதை. உண்மையாவே சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க, 5 நாள் வரை ஒரு மனிதனால் ஒரு மீனின் வயிற்றுக்குள், பெரிய திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த யோனாவின் சரித்திரம் ஒரு கட்டுக்கதை இல்லை, உண்மையாவே நடந்த கதை. அங்க சொல்லப்பட்டிருக்கிற நாடு, அங்க சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் அதே இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை தேவன் என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கல. அவனை எப்படியாவது மனம் திரும்பி அவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார். யோனா 2:10 வாசிங்க ஆண்டி. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா. யோனாவை மீன் கக்கினது. நம்ம இதுல பார்க்கிறோம், அவன் வந்து இந்த காரியங்களை நான் யோசிச்சு பார்த்தேன். இதுக்குன்னே ஒரு மீனை வாங்கிட்டு வந்து நான் ரூம்ல கட் பண்ணி, அந்த சின்ன வயசுல நான் இதெல்லாம் பண்ணுவேன், பள்ளியெல்லாம் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறது, காரியெல்லாம் பண்ணுவேன். அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே யோனா எப்படி இருந்தப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மீனை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ரெட்டு டியூப் மாதிரி இருக்குது. அதுதான் அதோட வயிறு. அந்த ரெட்டு டியூப் அதுக்குள்ளே பார்த்தோன்னா அப்படியே குழகுழன்னு பிசு பிசுன்னு ஒரு ரத்தம் மாதிரி ஒரு இது லிக்விட் இருக்குது அதுக்குள்ளே அதுதான் வந்து ஜீரணப்படுத்தும். அப்போ யோனாவை விழுங்கின மீன்னா அவன் எங்கே போயிருப்பான்? அதுக்குள்ள ஒரே குழன்னு இருந்திருக்கும், ஒரு சாயறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்காது, ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது. அந்த இருட்டா இருந்திருக்கும். நான் அதுதான் யோசிச்சேன், அந்த மீன் விழுங்கிடுச்சுன்னா அவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் முகம்லாம் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பான், எவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்திருப்பான், எப்படிதான் அவன் இருந்தான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா தேவன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தேன், இந்த மீன் அவனை எப்படி முழுங்கிச்சு? எப்படி முழுங்கிச்சு? வாயால தான் முழுங்கிச்சு இல்ல? வாயால அவனை முழுங்கிச்சு. அப்ப அவன் வயிற்றுக்குள்ள வந்துட்டான். அப்ப அவன் என்னவா ஆயிருக்கணும்? ஜீரணம் ஆகி, எப்படி ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? பின்னாடி வழியா வந்திருக்கணும், மலமாய், அந்த மீனோட மலமாய் பின்னாடி வந்திருக்கணும். ஆனா அவன் மனம் திரும்பினால எந்த வழியா போனானோ அந்த வழியா வந்துட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து நான் சொல்றேன், மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது. இல்லை என்றால் உங்க வாழ்க்கை மலம் போலதான்.
ஒன்றுக்கும் போஜனம் இல்லாமல், ஒருவரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, ஒருவரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் போய் முடியும். இங்க யோனா அந்த வயிற்றுக்குள்ள தேவனை நோக்கி கூப்பிடாமல், அவன் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் மீனின் மலமாக அவன் வெளியே கொண்டிருப்பான். தேவனிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதுன்னா அவன் எந்த வழியா போனானோ அந்த வழியாவே என்ன பண்ணிட்டான், வெளியே வந்துட்டான். பிரியமானவர்களே, நாமும் இந்த வேளையில மனம் திரும்ப வேண்டும். நம்ம சொல்றோம் அந்த தேவன், அந்த யோனா உள்ள இருந்தான், அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அவன் கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? மிச்சம் அவன் உயிர் பிழைக்க இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் உயிர் மட்டும்தான். வேற எதுவுமே அவன் கிட்ட இல்லை. அந்த அந்த வயிற்றுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்குள்ள இருந்தது வெறும் அந்த உயிர். இன்றைக்கும் தேவன் நமக்கு உயிரை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உயிரை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நாம் மனம் மாறும்படி, நம்மகிட்ட இருக்கிற குற்றம் குறைகள் தீரும்படியாக. யோனாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்வது போல யோனாவை போல நாம் காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறார். இந்த அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். ஹல்லேலூயா. நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அதாவது மீனோட வயித்தை யோனா என்னன்னு சொன்னா, பாதாளத்திலிருந்து என்னை விடுவித்தார், பாதாளத்திலிருந்து என்னை தூக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோனா 3:3 சொல்லப்பட்டிருக்கு. யோனா எழுந்து 3:1 ஆண்டி, இரண்டாம் தரம் போதும் ஆண்டி. இந்த வேளையில இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் தரம். அதாவது இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற இரண்டாவது சான்ஸ் இது. ஹல்லேலூயா. எல்லார் வாழ்க்கையிலும் தேவன் சான்ஸ் கொடுப்பார். ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அதில் ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அரியர்ஸ் வச்சு மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அதை நல்லா படித்து எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ் ஆகிடுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபெயில் ஆகிடுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த இடத்துல யோனாவுக்கு தேவன் இரண்டாம் தரம் சான்ஸ் கொடுக்குறார். இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற இரண்டாவது சான்ஸ் இது. தயவு செய்து இந்த பொல்லாத காரியங்களை விட்டு, தேவனை வார்த்தையை விட்டு நீங்க விலகி இருப்பீங்கன்னா, நீங்க விலகி போய் இருப்பீங்கன்னா, தயவு செய்து மனம் திரும்புங்க. இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் படிக்கும்போது உண்மையாவே அழுதுங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? யோனா 1:1 ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கு. யோனா 1:2 அது சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து நினைவுக்கு போ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 3:1 அதே வார்த்தை, 3:2 அதே மாதிரி இரண்டாம் தரம் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ எழுந்து நினைவுக்கு போ. உண்மையாவே நம்முடைய பிள்ளைங்க யாராவது நம்ம சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதே காரியத்தை அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னாடி செஞ்ச மாதிரி என்ன பண்ணாத, முன்னாடி அந்த தப்பை பண்ண, இப்ப என்ன பண்ணாத. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட யோனாவை பார்த்து அப்படி சொல்லவே இல்லைங்க. அவனுடைய பாவத்தையோ, அவனுடைய மீறுதலையோ, அவனுடைய அக்கிரமங்களையோ அவர் ஒரு பொழுதும் சுற்றியே காட்டல. அவர் முதல் வாட்டி எப்படி பேசினாரோ அப்படியே பேசுறார். இரண்டாம் தரம் தேவனுடைய வார்த்தை உண்டாகி, யோனாவை நீ எழுப்பி நினைவுக்கு போ. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். சமுத்திரத்தின் ஆழம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலில் போய் உட்காரும் போது அவங்க மிஸ்ஸு சோஷியல் மிஸ் பாடம் எடுத்தாங்க. எடுக்கும் போது அந்த மிஸ் சொன்னாங்களாம், நம்ம இந்தியன் ஓஷனோட டெப்த் எவ்வளோ தெரியுமா? அதோட ஆழம் 5 மைல் சொன்னாங்க.
அப்ப ஒரு ஒரு பையன் எந்திரிச்சு அல்லேலூயான்னு கத்தன ஏய் இது என்ன ஸ்கூலா சர்ச்சாடா ஏன் அல்லேலூயா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, இல்லை மிஸ் எங்கள் சண்டே கிளாஸ் மிஸ் சொன்னாங்க, எங்களுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் வந்து சமுத்திரத்தின் அடியில் போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் இப்போ ஆழம் எவ்வளோ, 5 மைல் ஆழம். அப்போ என்னுடைய பாவம் 5 மைல் ஆழம் போயிடுச்சு மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அவர் மறக்கிற தெய்வம், மறந்து மன்னிக்கிற தெய்வம். பிசாசு தான் அதை பண்ணுவோம் தெரியுமா, பாவத்தை சுத்தி காட்டுவோம். அன்னைக்கு இது செஞ்சீங்க, அன்னைக்கு இப்படி பேசுனீங்க இப்படின்னு சுத்தி காட்டும். ஆனால் நம்முடைய தேவன் மன்னித்து மறக்கிற தெய்வம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவருடைய கிருபை நம்ம மேல் அவ்வளவு தூரமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை பாராத தேவன் அவர். அல்லேலூயா. இந்த இடத்துல அதுதான் போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அடுத்தது வாசிங்க, 3வது வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் போறான், நினைவுக்கு போறான். நினைவுக்கு போய் அவன் தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஜனங்களை அவன் காப்பாற்றுகிறான். இதுதான் தேவன் நம்மில் வைத்த அன்பு. நம்மிடத்திலையும் தேவன் இந்த வேளையில கேட்கிறதான ஒரு காரியம். 2வது சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பாவங்களை, மீறுதல்களை தயவாய் மன்னித்து, நாம் மற்றவர்களை போல இல்லாமல், யோனாவை போல இல்லாமல், நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த 2வது சந்தர்ப்பத்தை ஏற்றிருப்போமானால் நாம் உயிர் பிழைப்போம். நாம் நம்மை வாழ வைப்பார்கள். எழுந்து போவோம், எழுந்து கண்களை மூடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவனே நன்றி சொல்லுகிறோம், தேவனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. 2வது தரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் சபைக்கு உண்டாகி இது உங்களுக்கு கொடுக்கிற 2nd சான்ஸ். இதுக்கு மேல சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினையாத வேளையில அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது சான்ஸ் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. என்னுடைய நண்பன் ஒருத்தர் இன்னைக்கு பார்த்த நாளைக்கு இல்லை, அவர் நாளைக்கு நாம யார் உயிரோடு இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் சொல்லுகிறோம், நான் அந்த தவறை செய்யறேன், தேவன் என்னோடு பேசட்டும், நான் அந்த தவறை விட்டுறேன்னு சொல்றோம். இல்லைங்க, நான் பைபிள் படிக்காததுக்கு காரணம் பிசாசுன்னு சொல்றோம். வீட்டுல எல்லாம் சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இருக்கு. ஆனா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு பிறகு நாம் சொல்லுகிற காரியம் பிசாசு தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்றோம். சபைக்கு வராம இருந்துட்டு பிசாசு தான் என்ன சபைக்கு வர விடாம பண்ணிட்டான்னு சொல்றோம். நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். பிரியமானவர்கள், பெருமை பேசிக்கொண்டு இருக்கிறோம். நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இப்படி இருக்கிறவன், நான் இத்தனை முறை வேதத்தை வாசித்தவன், பெருமை பேசுகிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷங்க தான் உங்க முகத்தை பார்ப்பாங்க. தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், இந்த வேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திருங்க, எழுந்து போ, எழுந்து போ. தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு எழுந்து போ. உன் பாவத்திலேயே படுத்துக்கொண்டு இருக்காத, நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேளையில 2வது சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இருதயத்தை கடினப்படுத்தாம உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து இந்த வேளையில நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானா, உங்களை மாற்றிக் கொள்வீர்களானா,
தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிற தேவன் உங்களை ரட்சிக்கும் பொழுது எப்படி நேசித்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் நேசிக்கிறார். உங்கள் பாவத்தை பாராத தேவன், உங்கள் பாவத்தை ஒரு நாளும் சுற்றி காட்டாத தேவன். யோனா அவ்வளவு துணிகரமான காரியங்களை செய்தாலும் முதலாவது தடவை தேவன் எப்படி அவன் கிட்ட பேசினாரோ அப்படியேதான் இரண்டாவது தடவும் தேவன் அவர்கிட்ட பேசுறாரு. தேவன் அப்படிதான் உங்களையும் நேசிக்கிறார். நீங்க தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அன்னைக்கு உங்களை எப்படி நேசிச்சாரோ அதே நேசத்தால் தான் இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது சான்ஸ். தேவனே என்னை சுத்திகரின்னு சொல்லுவோமா? என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோமா? நாம் வீணா மற்றவர்களுக்கு மேல பழிய போட்டுட்டு, சாத்தான்கிட்ட பழிய போட்டுட்டு, தேவன் என்னோட பேசட்டும், நான் அக்கிரமம் செய்யறேன், ஆனா தேவன் என்னை தடுத்து நிறுத்திட்டோம்னா அது நீங்க செய்யற மகா பெரிய தப்பு. பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டார். ஆனா நீங்க போகிற பாதை மீன் சுழல் காற்று மத்தியில போக வேண்டியது இருக்கும். மீன் வயிற்றுக்குள்ள போக வேண்டியது இருக்கும். கஷ்டங்கள் பாடுகள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும். அதற்கு முன்பாக தேவன் கொடுக்கிற இரண்டாவது சான்ஸ், தேவன் மனம் திரும்பி தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா இரவிலே மலைகள் கொண்டு கலந்திடவே போராடவை ஏறாத சமர்ப்பணம் வல்லங்கள் எல்லாம்